ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து பொங்கல் லீவ் எல்லாமே முடிஞ்சு ரிட்டர்ன் ஊருக்கு வந்த அன்னைக்கு வந்து எடுத்த வீடியோ. பொங்கல் லீவ் முடிஞ்சு சண்டே தான் வந்து ஊருக்கு ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் ஊரில் வந்து பஸ் ஸ்டாப்பில் பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. ரிட்டர்ன் சென்னைக்கு வரவங்க எல்லாமே வந்து ஊருக்கு கிளம்புறதுனால அன்றைக்கி வந்து பஸ் ஏறவே முடியல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். மண்டே ஒரு நாள் லீவ் சொல்லிவிட்டு எனக்கும் பசங்களுக்கும் மண்டே தான் வந்து ரிட்டர்ன் வந்தோம். ஆஃப்டர்நூன் போல் தான் வந்து வீட்டுக்கு வந்தோம். வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் பசங்களை கூட்டிகிட்டு வந்து கடைக்கு தான் வந்து போயிருந்தோம். ஏன்னா வீட்டில் ஊருக்கு போகிறதுனால எல்லாமே வந்து காலி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஃப்ரிட்ஜ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் வந்து காய்கறி எல்லாமே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு கொஞ்சம் மளிகை சாமான் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகும்போது அப்படியே தம்பி வீட்டுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஊர்லேருந்து அம்மா கொஞ்சம் தேங்காய், குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. சரி தம்பி வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி போயிருந்தோம். ரிட்டர்ன் கிளம்பும்போது குட்டி பையனும் வந்து எங்கள் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். சரி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருக்கட்டும், அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வந்து விடுறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவனும் வந்து பாப்பாங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தான். கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நைட்டு வந்து டிஃபனுக்கு பொங்கலும் சட்னி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அரிசி பருப்பு வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன். தம்பி வீட்டுக்கு போயிருக்கும்போது என்னோடய சிஸ்டர் வந்து நெய் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அவங்க ஃப்ளாட்டில் வந்து ஒரு பாட்டி எடுத்துகிட்டு வராங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கும் சேர்த்து வாங்கி வச்சுருந்தாங்க, கொடுத்து விட்டுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது வாசமாக. எடுத்து வச்சுட்டு நைட் டின்னர் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான டிஃபன்னா எனக்கு அது வந்து பொங்கல் தான். அரிசியும் பருப்பு ஊறிடுச்சு அப்படின்னா தேவையான திங்ஸ் எல்லாமே போட்டு விசில் போட்டு விட்டுடலாம். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த தேங்காய் எல்லாத்தையுமே வந்து ஹஸ்பண்ட் உடச்சி வந்து அதில் இருக்கிற தேங்காய் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து குட்டி பையன் எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் வந்து பாத்திரத்தில் போட்டுட்டு இருந்தான். பச்சை பட்டாணியும் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். அது பெரிய பாப்பா கிட்ட கொடுத்து உரித்து வந்து கொடுக்க சொல்லியிருந்தேன். ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கடகடன்னு சாப்பிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து நான் நைட் டிஃபன் வேலையை வந்து முடிச்சிட்டேன். சட்னியை வந்து ஒரு சைடு வந்து அரைச்சி தாளித்து எடுத்து வச்சாச்சு. பொங்கலும் ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா நெய்யில் வந்து மிளகு, சீரகம், இஞ்சி எல்லாம் கட் பண்ணி சேர்த்து தாளித்து வந்து கொட்டியாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது பொங்கல். நல்லா சுட சுட நைட் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. குட்டி பையன் வந்து இங்கே சாப்பிடல, ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் பாக்ஸில் போட்டு அவனை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தான் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீட்டில் எடுத்துகிட்டு போய் விட்டால் ஊட்டி விட்டுட்டு அவங்களும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சட்னியும் பொங்கலும் வந்து பேக் பண்ணி வந்து கொடுத்து விட்டுட்டேன். ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு குட்டி பையனையும் கூட்டிகிட்டு வந்து கிளம்பிட்டாரு. அவன் இங்கே இருக்கணும்னு சொல்கிறான், வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறான். ரொம்ப நேரமாக சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான். அவங்க பெரியப்பாவால் அவரை வந்து பிடிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்தி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வந்து விட்டுட்டு வந்துட்டார். அவனை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வர கேப்பில் வந்து மற்ற வேலையெல்லாமே முடிச்சு வைக்க சொல்லி வந்து போயிருந்தார். நானும் பெரிய பாப்பாவும் சேர்ந்து வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி அழகாக பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்ருந்தோம். எனக்கு வந்து பெரிய பாப்பா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால், அதனால் கடகடன்னு சொல்லி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. நைட் டின்னருக்கு வந்து பெரிய பாப்பா தோசை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால். அவளுக்கு கீ ரோஸ்ட்னால் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் நெய் இருந்தாலே தோசையில், சாப்பாட்டில் எல்லாத்துலேயுமே வந்து நெய் போட்டு சாப்பிடுவா. அது அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். மெயினாக அவளுக்கு வந்து பொங்கல் வந்து சுத்தமாக பிடிக்காது. வேறு எதுவுமே இல்லை, வேறு வழி இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சமாக வந்து சாப்பிடுவா. இன்றைக்கி வந்து பொங்கல் சாப்பிடணும் போதே அவள் ஃபேஸே சரியில்லை, எனக்கு வேணாம் தோசை வேணும்னு சொல்லி கேட்டே இருந்தா. சரி பிடிக்காமல் வந்து குழந்தைய சாப்பிட வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு இருந்ததுனால அவளுக்கு மட்டும் வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அவள் ஹாப்பியாக வந்து தோசையும் சட்னி வச்சு சாப்பிட்டா. குட்டி பாப்பாவுக்கு வந்து பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும். நானும் ஹஸ்பண்டும் வந்து சாப்பிடுவோம். அதனால் வந்து ஹஸ்பண்டும் நானும் பொங்கல் சாப்பிட்டு நான் குட்டி பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் வந்து நைட் டின்னர் வந்து சாப்பிட்டேன். நைட் டின்னர் வேலை எல்லாமே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பால் காய்ச்சி எடுத்து வைக்கணும். எப்போவுமே தூங்குறதுக்கு முன்னாடி குட்டி பாப்பா வந்து பால் குடிப்பா. ஸோ அவளுக்காக வந்து பாலும் ஒரு சைடு வந்து ஊற்றி வச்சாச்சு. தேங்காய் எல்லாமே வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் நல்லா துருவி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா வந்து ஒரு 1 மந்த்துக்கு வந்து தாராளமாக வரும். ஈஸியாக எல்லாத்துக்கும் எடுத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 பாக்ஸ் வந்தது எனக்கு. 2 பாக்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு 1 பாக்ஸ் வந்து வெளியே ஃப்ரிட்ஜ்லேயே வந்து வச்சுட்டேன்.
பெரிய பாப்பாவுக்கும் எனக்கும் தேங்காய் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அடிக்கடி தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு இல்லை தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பால் சாதம் செய்வேன். ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் எழுந்து வேலைக்கு கிளம்பும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால வேலையோட வேலையாக வந்து அதையும் ரெடி பண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. குட்டி பாப்பாவுக்கும் வந்து பால் ஆற்றி கொடுத்துட்டேன் நாட்டு சர்க்கரை போட்டு. கம்பல்சரி அவள் பால் குடிச்சிட்டு தான் வந்து தூங்குவாள். நல்ல தூக்கத்தில் இருந்தால் பாலும் கொடுத்தேன். குடிச்சிட்டு வந்து பசங்க வந்து படுத்துட்டாங்க. பெரிய பாப்பா வந்து குடிக்க மாட்டா, அவள் ஆல்ரெடி தூங்கிட்டா. பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு கிச்சன் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சு. பாத்திரம் எல்லாமே நைட்டே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். காலையில் சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து கேஸ் மேலே எடுத்து வச்சுட்டு கிச்சனையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு போய் படுத்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.